அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருச்சிராப்பள்ளி போகும்போது காவேரி பாய்கிற அந்த திருவானைக்கா பகுதிக்கு போனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று, கதம்ப மலர். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதெல்லாம் தனித்தனியாக எவ்வளோதான் கட்டி நறுமணம் அழகு எல்லாமே இருந்தால் கூட அந்த கதம்பம் இருக்குது பாருங்கள். அதுவும் நான் ஏன் அந்த இடத்த சொல்கிறேன்னா, அங்கே தாழம்பூ வச்சுருப்பாங்க. மருதாணியோட பூ ரொம்ப நறுமணமாக இருக்கும். அந்த மருதாணி பூ, சங்கு புஷ்பம் இருக்குது பாருங்கள், நீல கலர், அதுவும் அந்த கதம்பத்தில் கட்டுவாங்க. அதனால் நான் வேறு எந்த ஊர்லேயும் பார்த்ததில்லை. தஞ்சாவூர்லேயும் அந்த கதம்பம் அது மாதிரி உண்டு ஓரளவுக்கு. மருதாணிப்பூ, தாழம்பூ, சங்கு புஷ்பம், இதை தவிர மற்ற கனாம்பரம், மல்லிகை, மறுக்கொழுந்து, தவனம் எல்லாமே அந்த கட்டியிருக்கிற அந்த கதம்பத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒன்று நறுமணம், ரெண்டு கலர்ஃபுல். ஒவ்வொன்றும் ஒரு கலர் இருக்கும். வெள்ளையாக, காவி கலரில், அப்புறம் ப்ளூ கலரில், பச்சை கலரில், இளம் மஞ்சளில், பார்க்குறதுக்கே கண்கொள்ளாமல் இருக்கும் அந்த கதம்பம். எப்படி கதம்ப பூவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கோ, அது மாதிரி கருத்து கதம்பமாக சில மஞ்சரின்னு ஒரு காலத்தில் ஒரு பத்திரிகை வரும். அந்த மஞ்சரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமான கருத்துக்களை உள்ளடக்கி தொகுத்து கொடுப்பாங்க. மஞ்சரினாலே தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி தொகுத்து கொடுக்குற கருத்து கதம்பம். ஒரு நல்ல பேச்சு அப்படி தான் இருக்கணும். ஒரு சின்ன லைன்ஸ், ரோட்ரி, இல்லை ஒரு பள்ளிக்கூடம், எங்கே பேசினாலுமே ஒரு பேச்சாளர் இது மாதிரி கருத்து கதம்பமாக கொடுத்தா தான் பலர் வருவாங்க. நம்ம வகுப்பு நடத்தலை, குறிப்பிட்டாப்பில் ஒரே நபர்கள் வரத்துக்கு. அது மாதிரி பலரும் நம்மளை விரும்பணும், கேட்கணும், ரசிக்கணும், பலருக்கும் நம்ம பயன்படணும். அப்படின்னா எப்படி கதம்ப மலர் கட்டப்பட்டதோ அப்படி கருத்து கதம்பமாக கட்டி ஒரு பேச்சை நம்ம வழங்கணும். அது மாதிரியான புத்தகங்கள் ரொம்ப அவசியம். இப்படி ஒரு கருத்து கதம்பத்தை நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அதில் பென்சில் பற்றி ஒரு செய்தி. இப்போ இந்த பென்சிலை நம்ம பார்க்குறோம், நமக்கு ஒன்றும் தோணாது, இதை வச்சு எழுதலாம். ஒரு காலத்தில் இதை வச்சு தான் நிறைய பேர் எழுதுவாங்க. இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் சொல்கிறேனே. விண்வெளிக்கு போன போது பால் பாயிண்ட் பேனா யூஸ் பண்ண முடியல, இங்கு பேனா யூஸ் பண்ண முடியல. ஆனால் அவங்க சில விஷயத்தை குறிக்கணும் அப்படிங்கிற போது ரொம்ப சீப்பானது இந்த பென்சிலுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பேனா நம்ம உண்டு பண்ணுறதா இருந்தால் அது இட்ஸ் எ வெரி காஸ்ட்லி அஃபேர். இங்கு லீக் ஆகாமல் விண்வெளியில் குறிப்பெடுக்கிறதுக்கு பயன்படலாமான்னு. இது ரொம்ப சீப்பு. இந்த பென்சிலுக்குன்னு ஒரு தனி வரலாறு உண்டு. இந்த பென்சிலுடைய 7 குவாலிட்டிஸ் பற்றி ஒரு நல்ல செய்தி நான் படித்தேன். இப்போ நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எழுதிக்கிட்டே போகிறேன். இது ஒரு கதையாக சொல்கிறேன். ஒரு பாட்டி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற பேரை இப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான், இன்னும் நீ பென்சிலை பயன்படுத்துறியேன்னு. அந்த பாட்டி சொல்கிறாங்க, பென்சில் எனக்கு பாடம் நடத்துகிறது அப்படின்னு. பாருக்கண்ணா, பேரண்ட்டை சொல்கிறாங்க, இப்படி எழுதுறேன்னா இந்த பென்சில் தானாக எழுதுமா? எழுதாது. இந்த கை பிடிச்சிருக்கு, ஒரு கை தான் அதை கவர்ன் பண்ணுது, அந்த ஹோல்டு பண்ணுது, அதாவது அதை பிடிச்சிருக்கு, அதை அழைத்து கொண்டு போகிறது. இதே மாதிரி தான்டா நாம் பென்சில் மாதிரி கடவுளின் கரங்கள் நம்மை பிடித்து அழைத்து கொண்டு போகின்றன அந்த பாட்டி நினைக்கிறாங்க. இது பென்சில் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த பென்சில் அடிக்கடி கூறு போயிடும். இது நம்ம ஷார்ப்பனர் வச்சு இதோடைய கூர்மையை நாம் திரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இதை நம்ம சீவர போது இதுக்கு வலி இருக்கும், வேதனை இருக்கும். இதுக்கு உயிர் இல்லைனால வலிக்காது நம்ம நினைக்கிறோம், ஏதோ ஒரு கஷ்டம் இதுக்கு, அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு கூர்மை செய்கிற பிளேடில் வச்சு அப்படி உருட்டுற போது சில விதமான வலி, வேதனை, ஆனால் அது ஷார்ப்பாகிடும். வாழ்க்கையில் நாமளும் ஷார்ப்பாகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வருகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் இவையெல்லாம் நம்மை கூர்மைப்படுத்தக்கூடியது அப்படின்னு அந்த பாட்டி இந்த பென்சிலை வச்சு அந்த பேரனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பென்சிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, இப்போ இந்த பென்சிலில் பின்னாடியே ரப்பர் வச்சுருப்பாங்க. நம்ம அவ்வளோ வேகமாக தப்பு பண்ணுற ஆள் அப்படி திருப்பி உடனே அழிச்சிடலாம். எரேசர், ரப்பர் இதை வச்சு அழிப்போம். பென்சிலில் எழுதுறதுல மட்டும் ஒரு பெரிய சௌரியம் என்னென்னா, உடனே ரப்பர் வச்சு அழிச்சிடலாம். அது மாதிரி நம்ம மிஸ்டேக்ஸ் லைஃப்பில் கமிட் பண்ணுவோம், தவறுகள் நிறைய செய்வோம். தவறு செய்யாத வாழ்க்கைன்னு ஒன்று உண்டா? நான் வாழ்க்கையில் தவறே செய்யலைன்னா, இன்னும் வாழவே ஆரம்பிக்கலைன்னா. வாழ்க்கையை ஆரம்பித்தா 4 தப்பு வர்த்தம் செய்யும். அப்போது தவறுகளை நம்ம என்ன பண்ணணும், அதை அழிக்கிறதுக்குரிய ஒரு வழிமுறை வச்சுருக்கணும். பென்சில் எப்போதும் ரப்பரோடையே இருக்கும்.
தன்னுடைய சரியான பாதையில் போகிறதுக்காக தவறுகளை அப்பப்போ அழிச்சிடும். 4வது ஒரு அருமையான விஷயம், இப்போது இது வெளியே ஒன்று இருக்குது, உள்ளே ஒன்று இருக்குது. உள்ளே தான் அந்த பிளாக் கலர், அது எழுதுவதற்கு பயன்படுகிற கரி துண்டு இருக்குது. வெளியில் வந்து மரத்துலேயோ பிளாஸ்டிக்லேயோ ஆன ஒரு பகுதி இருக்குது. இந்த வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு தான் மரியாதை இல்லையா? இது உள்ளே இருக்கிறது கிராஃபைட் அப்படிங்கிறா. இது வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிறதுக்கு மரியாதை ஜாஸ்தி. இதே தான் மனுஷனுக்கும் வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கிறதுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கிறதுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிறதுக்கு தான் மரியாதை. இது ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சு பார்க்கலாம். வெளியில் பார்த்து பல விஷயத்தை நம்ம மடத்தனமாக ஏமாந்துடுறோம். வெளியே உள்ளே போய் பாரு, அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்படிங்கிறது இந்த பென்சில் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது ஒரு காயத்தில் எடுத்து நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு மார்க் அது உள்ளே பதிஞ்சிருது. அப்போ நாம் என்ன பண்ணணும், இது வேணுமா வேண்டாமா, ஒரு காயத்தில் எழுதும்போது அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னு நம்ம லைஃபோடு ஓமப்படுத்துகிறாங்க அந்த பாட்டி. நாம் ஏற்படுத்துகிற மார்க் இருக்கு இல்லையா, அடையாளங்கள், அது வந்து சரியானதாக இருக்கணும். நம்ம தவறான அடையாளங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்திடக்கூடாது. அவன் திருடன், அவன் அயோக்கிய பைய, சொன்ன சொல் காப்பாற்ற மாட்டான், இப்படி ஏதோ ஒரு அடையாளத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அப்புறம் எப்படி அழித்து மாற்ற முடியும்? கஷ்டம். அதனால் நம்ம ஏற்படுத்துகிற அடையாளங்களில் we must be very conscious, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகும், எழுத 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 குறைஞ்சிக்கிட்டே போகும். இட் ஷோஸ் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். பிறக்கும்போது நமக்கு 80 வயசுன்னு ஆயுசு இருந்ததுன்னா ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னா போச்சு, ஒரு வருஷம் ஓடி போச்சு. இன்னொரு ஹாப்பி பர்த்டே 2வது வருஷம் ஓடி போச்சு. ஸோ வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த வாழ்க்கை நமக்கு கூடலை, குறைஞ்சிக்கிட்டே வருது. அவைலபிள் மிச்சம் இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் 7வதாக ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டால், இந்த பென்சில் கடைசி வரைக்கும் பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நாமளும் நம்முடைய மரணம் வரையில் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நல்ல செய்தியை நமக்கு பென்சில் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு துணுக்கு. இதை எங்களுடைய ஒளிபரவட்டும் அந்த இதழில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகளை சேகரித்து மக்களுக்கு கொடுக்கறத எங்களுடைய ஒரு கடமையாக செய்கிறோம். அப்புறம் இந்த யூடியூப் சேனல் சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ், இதில் ஒரு கவிதை போட்டி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். ஒரு 20 பேர் குறையாமல் கலந்துக்கிட்டாங்க. எல்லாராலையுமே கவிதை எழுத முடியும்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பாக பாரதி மாதிரி, கண்ணதாசன் மாதிரி, வைரமுத்து மாதிரி அப்படியே உடனடியாக அவங்கெல்லாம் கவிதை எழுதி அப்படியே மேலே வந்துடுவாங்க, வாலி மாதிரி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த முயற்சியை நாங்கள் தட்டி கொடுக்கணும். அவங்க மேலே மேலே வளரணும் அப்படிங்கிறதுக்கான ஊக்கத்தை நாங்கள் கொடுக்கணும். ஒருத்தர் கவிதை எழுதியிருக்கார் பாருங்கள், கவிதைக்குரிய முழு இலக்கணங்கள்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஒன்றை கையாளுறார். கொரோனா தன் தாக்கத்தை காட்டியது, அது உலகத்தை பூட்டியது. அந்த எதுகையை காப்பாற்றுறார். உலகில் உள்ள அனைத்தையும் பூட்டியது, காட்டியது, பூட்டியது. அந்த சொல் கவிதைக்கு என்ன மாதிரி இருக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அங்கேயும் இங்கேயும் கொரோனா என்று கேட்டதால் செவிகளை மூடினோம், இதற்கு என்னதான் பதில் சொல்வது என்று பதிலை தேடினோம். வெறும் செவியை மூடியதோடு நிற்கல, பதில் தேடணும். மூடியது பள்ளி, நாட்களோ தள்ளி, அது பாட்டு தள்ளிக்கிட்டே போகுது. இந்த ஊரடங்கில் எல்லோருக்கும் வேண்டியது அவசிய தேவை, பாராட்டக்கூடியது நம்மை பாதுகாத்தவர்களின் சேவை. கடைசி அந்த பாட்டை முடிக்கிறாரு. ஏ கொரோனா கலைகிறது உன் வேஷம், இது மானிடர்களுக்கு ஒரு விசேஷம், உன்னை தூக்கி எறிந்து விட்டோம் வீசி, ஏனென்றால் வந்து விட்டது தடுப்பு ஊசி. அந்த சொல் முழு ஒரு கவிதைக்குரிய அழகெல்லாம் இருக்கான்னு கேட்காதீங்க. ஒரு சொல், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அது கொஞ்சம் நம்மளை மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய சொல், அதை பயன்படுத்தியிருக்கிறார். இன்னொருத்தர் இது ஜனனின்னு யாரோ எழுதியிருக்காங்க, மனோரஞ்சன் அப்படின்னு அருப்புக்கோட்டை. அவர் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 வரி எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி எடுத்துக்கணும் வாழ்க்கையை அப்படின்னு. இப்போது கடலுக்குள்ளே போய் மூழ்கிட்டா கூட, மூழ்கி விட்டா என்று மற்றவர்கள் எண்ணும் போதே நீ மூழ்கிட்டேன்னு மற்றவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ முயற்சி கொண்டு முத்தெடுத்து மேலேறி வாருங்கள், கடலும் கை கொடுக்கும். நீ மூழ்கிட்டேன்னு நினைக்கும் போதே கூட அல்லது முத்தெடுத்துக்கிட்டு வெளியே வாப்பா அப்படின்னு பாசிட்டிவ், நெகட்டிவான விஷயத்துலேருந்து ஒரு பாசிட்டிவ், எதிர்மறையான சூழல்லையும் ஒரு உடன்பாட்டான ஒரு நல்ல கருத்துக்கு போகணும் அப்படின்னு அருப்புக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்கார், மனோரஞ்சன் அப்படிங்கிற. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து சுவாதி, ஏதோ ஒரு துக்கம் வருது, நம்ம கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கு, அது ஒரு தண்ணீர் தானே அது, நீ ஏன் கண்ணீர் சிந்துற, அதுக்கு பதிலாக வியர்வை சிந்தி நல்லாயிருக்கு. இதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தான். கண்ணீர் சிந்தி நீ உன் வாழ்க்கையை வீணாக்காமல் வியர்வை சிந்தி ஜெயிக்கலாம் இல்லையா? பாலைவனமான வாழ்வை ஏன் நீ சோலைவனமாக்கக்கூடாது?
அப்படின்னு சுவாதி கோயம்புத்தூர் அதுலேருந்து எழுதியிருக்காங்க. இந்த கவிதைகளை எல்லாம் நாங்கள் அந்த ஒளிபரவட்டும் இதழில் வெளியிட்டிருக்கிறோம். ஒரு நீண்ட மரபு கவிதை கவிஞர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, அழகான கேள்வி. ஒன்றிருந்து ஒன்று வந்தது உண்மை என்றால் அதில் உயர்வு தாழ்வு வாழ்வது ஏனோ. அந்த கவிதை நிறைய போகுது, பெருசாக பின்னாடி போகுது. ஆனால் நம்ம பாருங்கள், எல்லாமே ஒரு மூல அணுவிலேருந்து புறப்பட்டுது. அதில் எவ்வளவு மேடு பள்ளங்கள் வச்சுருக்கோம், எவ்வளோ உயர்வு தாழ்வு வச்சுருக்கிறோம், மனித குலத்தில் பேதங்கள் கற்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நியாயமா? இந்த சிந்தனையெல்லாம் நல்லது இளைய தலைமுறைக்கு. அந்த கவிதையில் நடுவில் ஒரு வரி சொல்கிறாரு. இப்போ ஒரு பொண்ணு அவ்வளோ ஒருத்தன் கொஞ்சறான், அவனுக்கு ஒரு அறிவு இருக்கணும். பக்கத்துலேயே கணவனை இழந்த ஒரு பெண் இருக்கிறான்னா இது நாகரிகமானு யோசிக்கணும். என்ன பாடுபடும் அவள் மனசு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்வேன். த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், பிறர் மீதான அக்கறை. நம்ம செய்கிற இந்த செயலை இன்னொருத்தர் மனசை என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு நீ யோசிக்கணும். இது மாதிரி வாழட்டும் மனிதம்னு ஒரு கவிதை, அவரையும் நாங்கள் பாராட்டுறோம். இந்த கவிதைகளை எல்லாம் எங்களுடைய ஒளிபரவட்டும் புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். அப்புறம் நல்ல வாழ முடியுங்கிற தன்னம்பிக்கை வர்றதுக்கு ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலேருந்து உதாரணம். தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அம்மா முடிவு பண்ணாங்க. வறுமை, அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு காவிரி ஆற்றுல போய் ஊந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு தற்கொலைக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறாங்க. பிள்ளைங்க அழுகுது. வீட்டு வேலை பார்த்தாது காப்பாற்றிக்கலாமா, நம்ம செத்து போக வேண்டாமா, பிழைக்கலாமா அப்படிலாம் சொல்லுது. ஒரு வேதனையில் குழந்தைங்க காலை கட்டிட்டு அழுகுறதால அந்த அம்மாவில் தற்கொலை பண்ணவும் முடியல, குழந்தைங்களையும் கொல்ல முடியல, மனசு வரல. அழுதுகிட்டே ரயிலில் ஏறிட்டாங்க. ரயிலில் அந்த அம்மா அழுதுகிட்டே போகும்போது எதிர்த்து சீட்டில் இருக்க ஒரு பெரியவர் பார்க்குறாரு. ஏம்மா அழற அப்படின்னு கேட்குறாரு. ஒரு காலத்தில் பாருங்கள் எப்படியெல்லாம் மனிதநேயம் இருந்திருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னால் வாழ முடியலைங்க, இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியலைங்க. அப்படியா? என்னுடைய தங்கச்சி கணவனை இழந்து எங்கள் வீட்டை தான் இருக்கா. எனக்கும் குழந்தைங்களே கிடையாது. இந்த குழந்தைங்கள வேணால் நான் என் குழந்தையாக வளர்க்குறேன், நீ விருப்பப்பட்டா என் தங்கச்சி இருக்கா பாதுகாப்பு எங்கள் வீட்டில், நீ எங்கள் வீட்டில் இரு, இந்த குழந்தைங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், படிக்க வைப்போம். நான் நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன், நீ தவறாக நினைக்கலன்னா வா அப்படி. நம்ப முடியல சார். அந்த அம்மா போய் அந்த வீட்டில் இருந்து சகோதரனாக ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தைங்கள்லாம் வளர்கிறாங்க. இப்படி வளர்ந்தவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ரொம்ப ஆச்சரியம். பிற்காலத்தில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை, அந்த காலத்தில் 1 லட்ச ரூபா சம்பளம் கேட்டாங்க. அப்படி யாருமே அந்த காலத்தில் வாங்கினதில்லை, தெரிஞ்சிருக்கோம். கேபி சுந்தராம்பாள், கொடுமுடி கோகிலம் அப்படின்னு பாராட்டப்பட்டவங்க. மகாத்மா காந்தி வந்தபோது வெள்ளி டம்ளரில் பால் கொடுத்தாங்க. காந்தி எப்பேற்பட்டவர், இந்த வெள்ளி டம்ளர் உட்பட எனக்கு சுதந்திர போராட்ட நிதிக்கு தானே நீ தருவேன்னு கேட்டார். கொடுத்துட்டாங்க. அவங்க நாட்டுக்கு அவ்வளோ செய்தவர்கள், தேசப்பற்றுக்கு பாடுபட்டவர்கள். ஆனால் அவங்க வாழ்க்கை பாருங்கள், ஆரம்பத்தில் அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கலான்னு கூப்பிட்டாங்க. அதனால் நமக்கு ஒரு சின்ன சோர்வு வந்தால் நம்ம கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கு வாழ்க்கை மாறும். பின்னால் பெருசாக வந்தவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக கேபி சுந்தராம்பாள் வாழ்க்கையிலேருந்து அந்த சம்பவம் அதை எடுத்து போட்டிருக்கு. பிறகு என்னுடைய நல்ல நண்பர் சுந்தராவுடையப்பன் அவர் நம்பிக்கை முனையம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துலேருந்து ஒரு பகுதி, அதில் பயோடேட்டா அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு சேரணும்னா பயோடேட்டா அனுப்பணும்ல. 2 பேர் ஒரு கம்பெனிக்கு பயோடேட்டா அனுப்புகிறான். ஒருத்தர் என்ன பண்ணுறான், தன்னுடைய பிரைட் சைடு, ஒளிமயமான பகுதிகள், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், ஆனை பூனை என்ன விட்டா என்ன, அதை மட்டுமே கம்ப்ளீட்டாக பயோடேட்டாவாக அனுப்புகிறான். இன்னொருத்தன் தன்னுடைய பலவீனங்களையும் சேர்த்து, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, இதுக்கு திறமை இல்லை எனக்கு, ஆனால் இந்த விஷயத்துலலாம் நான் கெட்டிக்காரன், இந்த விஷயத்தில் நான் கோட்டை விட்டவன் அப்படின்னு எழுதுகிறான். அந்த கம்பெனிலேருந்து யாரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? பலவீனங்களையும் சேர்த்து யார் எழுதியிருந்தானோ அவனை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என் நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார், அவர் எடுக்கலை, நீங்கள் என்ன கூப்பிட்ருக்கீங்களேன்னு. அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த பேனல் உட்காந்துருக்கிறவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லணும் பாருங்கள். என்ன வார்த்தை? என்ன அப்பா, தன்னுடைய பலவீனங்களையும் சேர்த்து யார் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சரியான மனிதர்கள். இது சாதாரண வார்த்தை இல்லை. சும்மா நம்ம பலத்தை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. நம்முடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் போங்க, இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒளிபரவட்டும்னு இருக்குது, அதை சொடுக்குங்க. அதை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதை சேமித்து வைங்க, அது உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ருஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்தார் ஒரு தம்பி. அங்கே பரீட்சை எழுதி முடித்த உடனே
ஒருத்தர் சரியாக எழுதலை, இவர் நல்லா எழுதியிருந்தால் இவருக்கு ஒரு மார்க் கொடுத்துருந்தாங்க, 5 தான் மொத்த மார்க்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவருக்கு 4 மார்க் கொடுத்துருக்காங்க, நல்லா எழுதியிருக்கிறார். ஒருத்தர் சரியாகவே எழுதவே இல்லை, இன்னும் சரியாக சொல்ல இருந்தால் 2 மார்க் போட்டாங்க அவருக்கு. இவங்க ப்ரொஃபஸர்கிட்ட போய் சண்டை போடுறாரு, அது எப்படி சார் அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரில, அவனுக்கு 2 மார்க் போடுறீங்க, என்ன மரியாதை இருக்குது, ஏன் 2 மார்க் போடுறீங்கன்னு. அந்த ப்ரொஃபஸர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இது சாதாரண கேள்வி இல்லை. பரீட்சை பேப்பருக்கு மட்டுமா மார்க் போடுவாங்க இந்த உலகத்தில்? ஒரு பையனுக்கு மார்க் போடுறோம், இந்த உலகத்தில் எந்த பையனுக்காவது 0 போட முடியுமா? வேறு தகுதிகளே கிடையாதா? மனுஷன் அவன் வேறு படிச்சிருக்க மாட்டானா? இந்த பரீட்சைக்காகவே முயற்சி எடுத்துருக்க மாட்டானா? வீட்டில் படிச்சிருக்க மாட்டானா? அவன் கேட்ட கேள்வி வரல, அவனுக்கு தெரிஞ்ச கேள்வி வரல, இந்த கேள்வி எழுதலை, அதுக்காக அவன் பூஜ்ஜியம்னு போட முடியுமா? இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பூஜ்ஜியம் இல்லை. உன் பரீட்சைக்கு வேண்டிய கேள்வி தெரியாமல் இருக்கலாம், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ யாருக்குமே 0 போட முடியாது, எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் அறிவாளி. அது மட்டும் இல்லை தம்பி, இந்த பரீட்சைக்கு நான் மார்க் போடுறேன்ல, எதுக்கு போடுறேன்? வீட்டில் உட்காந்து படித்ததுக்கு போடுறேன், புத்தகத்தை உட்காந்து கவனித்ததுக்கு போடுறேன், அவன் அதுக்குன்னு மெனக்கெட்டதுக்கு போடுறேன், பரீட்சைக்காக காலைல ஏஞ்சிங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்ததுக்கு போடுறேன், அதுக்கெல்லாம் ஒரு 2 மார்க்காவது போட வேண்டாமா? நீ சரியாயிட்டு இன்னும் 2 மார்க் சேர்த்து போடலாம், அவ்வளோதான். ஆனால் அவனுடைய முயற்சிக்கு நான் மார்க் போட வேண்டாமா? இது ருஷ்யன் திங்கிங். அது ஒரு செய்தி, அது இந்த ஒளிபரவட்டும் புத்தகத்தில் போட்டிருக்கோம். யாரையுமே டோன்ட் அண்டர் எஸ்டிமேட், யாருமே பூஜ்ஜியம் கிடையாது. இந்த ஆள் ஒன்றுமே தரமாட்டான்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் திறமை என்னன்னு இன்னும் இந்த உலகத்துக்கு பயன்படுத்த தெரியலேன்னு அர்த்தம். அது இந்த உலகம் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலேன்னு அர்த்தம். எல்லாருமே ஒரு மரியாதைக்குரியவர்கள். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் தொகுத்து இந்த ஒளிபரவட்டுமில் கொடுத்துருக்குறோம். கீழே போய் சொடிக்கி பாருங்கள், அது நீங்கள் படிக்க முடியும். படிங்க, பாதுகாத்து வைங்க, லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நல்லது, நிறைய சிந்தனைகளை பகிர்ந்துக்கிட்டோம். மறுபடியும் ஒரு முறை வாய்ப்பு வரும்போது சந்திப்போம்.